நம்ம தருமபுரியில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வத்தல் மலைக்கு தான் நம்ம ஒரு நாள் பயணமாக போயிருந்தோம். அந்த பாதையும் சரி, அந்த மலையும் சரி ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. வாங்க அதோட பயணத்தை பார்ப்போம். ஹே கைஸ், குட் மார்னிங். காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, கறி குழம்பு சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன காடு நிறைந்த மலை பகுதிக்கு போக போகிறோம். எங்கே போகிறோன்னு எனக்கு தெரில, ஊர் பேர் தெரில, பார்ப்போம். கைஸ், போகிற வழியில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆக்சுவலாக இந்த காவேரிப்பட்டினம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் இந்த ஜமுனா பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே வந்து பால்கோவா வந்து 1/4 கிலோ வாங்கிட்டோம். அப்படியே போவோம். கைஸ், நாங்கள் இப்போ அந்த எங்கே இருக்கோம்? வத்தல் மலை. எஸ், வத்தல் மலை மேலே இருக்கும். இடம் நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இங்கே அப்படியே சும்மா போயிட்டே இருக்கும். ஸோ என்ன வியூ பாயிண்ட் இல்லை, அது மாதிரி வெயில் அதிகமாக இருக்குது. பட் காற்று நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஸோ இங்கே லோக்கலில் கேட்க வந்திருக்கோம். இங்கே என்ன வியூ பாயிண்ட் இல்லை தான் பார்க்குற மாதிரி பார்க்கணும். இப்போ கார் போகிற இடத்துல நல்லா தெரியுன்றீங்க. கீழே போனீங்களா, கார் போய் நீச்சிட்டு அந்த பக்கம் போகலாம். நீங்கள் அப்படியே ரைஸ் ஒரு எட்ஜை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் ரோடு இப்போ தான் போடுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ இப்போது இதோட எட்ஜுக்கு வந்துட்டோம். எட்ஜுனா வந்து வத்தல் மலையோட முடிகிற இடம், அங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வியூ காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த ஊட்டி, அதுக்கப்புறம் கொடைக்கானலில் இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. பட் என்ன, அது இன்னும் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறேன், அந்த வியூ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா கைஸ்? எஸ், சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து 10 மணிக்கு கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகுது. ஸோ 2 hours ஆகுது. பட்டு நல்ல ஒரு ட்ராவல். மேலே வந்து வெயில் அடிக்குது, பட் ஆனால் சில் காற்று சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து பார்க்குறதுக்கோ இல்லை வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப், அந்த ட்ராவல் தான் வந்து ஹைலைட்டு. ஸோ நல்லா இருக்குது. அதுவும் நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏர்பின் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மலை அப்படியே கம்பைன் ஆகி ஜாயினிங் இருக்கும்ல. ஸோ அதுக்கு நடுவில் அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஏறும்போது என்னடா மலை ஒட்டியே போகிறமே, மலை ஏறலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஏர்பின் மேன்லாம் தாண்டி வரும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கே ஒரு பீக் பார்த்தோம். அந்த பீக்கு கிட்டத்தட்ட அதே ஹைட்டு கிட்ட தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. இங்கே வத்தல் மலை வந்திருக்கோம். வியூ நல்லா இருக்குது. பேக்ரவுண்டில் பார்ப்பீங்க. ஒரு மினி ஊட்டி மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் இருக்குது. அப்படி அதே மாதிரி வியூ சூப்பர். ஹேர்பின் பெண்டும் அதே மாதிரி இருக்குது. வளைஞ்சு வர ரோடு. அப்படி ஒன் டே வரோமே எப்படி ஃபீல் ஆகும் ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்துச்சு. வெயில் அடித்தாலையும் அந்த கோல்ட்னஸ் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. இட்ஸ் ஃபீல் குட். கைஸ், வந்ததுக்கு இப்போ எவ்வளோ மீட்டர் அபோவ் சீ லெவலில் இருக்குன்னு தெரில. பட் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 100 மீட்ரு மேலே பறக்க விட்டோம். ஸோ நல்லா தான் போச்சு. ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காற்று கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. கொஞ்சம் இறக்கிங்கன்னு அதுலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இறக்கியாச்சு. ஸோ நம்ம கீழே ஜமுனா பால்கோவா வாங்கிட்டு வந்தோம்ல, அது வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ யா, அது நல்லாயிருக்கும். நீங்கள் கிருஷ்ணகிரி சைடு வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பால்கோவா நல்லாயிருக்கு, நைஸ். இப்போ எங்களுக்கு பின்னாடியே அந்த நான் சொன்னல ஒரு நல்ல வியூ சொல்லியிருந்தேன்ல, அது பின்னாடி தான் இருக்குது. இப்போ காட்டுறேன். அங்கே தெரியுதா? அந்த மலைக்கெலாம் நடுவில் தான் நம்ம வந்தோம். ஸோ நைஸ். நீங்களும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இப்போ வந்து இது வந்து எண்டு. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா நாயக்கனூர். ஸோ இந்த வத்தல் மலையிலேயே சுற்றி ஒரு சின்ன கிராமம் மாதிரி, அட்டி அந்த மாதிரி எது சொல்கிறோமோ அந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த போர்டும் இருக்குது. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் எல்லாமே அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல. ஸோ அங்கங்கே ஒரு அட்டி மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் அந்த எண்டு. இங்கே வந்து பஸ்ஸு வந்து ஒரு பஸ்ஸு வருமா ரெகுலராக. ஸோ டெய்லி வந்து 4 ஷிஃப்ட்டு அடிக்கிறாங்க. இங்கே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போய்டுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், தருமபுரிக்கு 23 கிலோமீட்டர் போட்டுருக்காங்களா, அப்படியே 5, 4, 3, 1 அப்படின்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த நடுவில் இருக்கிற 4மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையிலே இருக்கிற ஊர். மேலே அடிவாரத்துக்கு போகிற கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்ஸ். ஸோ பஸ்ஸு ஒரு பாதை இங்கே தான். இங்கே வந்துட்டு ஸோ இங்கே தான் அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம்.
நிறைய பேர் வராங்க கைஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து கோவில் இருக்குது. இடம் வந்து நல்லா இருக்குது, இன்னும் டெவலப் ஆகலை. பட் ஆனால் ஓரளவுக்கு டூரிஸ்ட் வராங்க. ஸோ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கார் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் TN29 மேலே போச்சு. ஸோ நம்ம வந்து இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய வந்து ரைடர்ஸ் வராங்க. ஸோ கர்நாடகாவில் வந்து ஒரு 4-5 வண்டி அப்படியே லைனாக போச்சு. இங்கே ஒரு ராயல் என்ஃபீல்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து டெவலப் ஆகலை, பட் வந்துட்டுருக்காங்க. ஸோ இருக்கிறதுல இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு மாதிரிலாம் எதுவும் கடை இப்போதைக்கு இல்லை. நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு வரது நல்லாயிருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன பொட்டி கடை இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இடம் வந்து நல்லா இருக்குது. ஸோ டெவலப் ஆகலாம், அந்த நேச்சர் வந்து ரசிக்கும்படி இருக்குது. ஸோ ஒன் டைம் நீங்கள் வந்துட்டு போகலாம். கிருஷ்ணகிரிலேருந்து 2 hours, தர்மபுரிலேருந்து 23 கிலோமீட்டரு. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு போய்க்கோங்க கைஸ். இப்போ ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே கேட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம். லெட்ஸ் see எப்படி இருக்குன்ட்டு. இங்கே நிறைய வீடுலாம் இருக்குது கைஸ். மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. வாழை மரம் அது மாதிரி நிறைய மரங்களும் இருக்குது. ஸோ நைஸ் கைஸ். நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு கர்நாடகா கும்பல் போனாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில. இது ஒத்தடிப்பு அது மாதிரி தான் இருக்குது. பட் எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு தெரியாத மாதிரி அவர் போயிட்டுருக்கோம் கைஸ். இது பாருங்கள், இது பார்க்க கலக்கா மாதிரி இருக்குது. அந்த ஒரு காய் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. ஒரு செடி இருக்குது, பட் அது என்ன செடின்னு தெரியல. ஸோ நான் வந்து சாப்பிட்டு பார்க்கல, ஏன்னா கன்ஃபார்மாக தெரியாமல் எதுக்கு நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பட் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சால் என்னென்னு சொல்லுங்கள். ஓகே. இங்கே நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க, சின்ன பசங்கள்லாம் கைஸ். ஆக்சுவலி நம்ம இறங்கினதுலேருந்தே டேரெக்டாக ஒரு வே இருக்குது. பட்டு நம்ம கேட்டு வந்தவங்க சுற்றி சொன்னாலும் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கு கைஸ். இங்கே ஒரு குடிசை வீடு இருக்குது. ஸோ அந்த நம்ம நீலகிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபல் வீடு இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. பட் இங்கே அது ட்ரைபுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் அவங்க மாடு கட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் வியூ பாயிண்ட் இல்லை, பட் இந்த இடத்துல வந்து வியூ நல்லா தெரியுது கைஸ். அங்கே பிளாக் ஆயிருந்துச்சு அந்த செடியெலாம் வச்சுட்டு. பட் இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்க அந்த எட்ஜு குன்னூர்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. ஸோ அங்கங்கே மலையாக இருக்குது. அங்கெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே. கீழே வந்து பிளெயின்ஸ் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துக்கு போய்டுவோம். கைஸ், இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல ஸ்க்ரீனில். ஸோ அந்த சின்ன ராக் மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் வந்து பக்கத்தில் நம்ம கூட வந்தவங்க கூப்பிட்டு போனாங்க. ஸோ அவங்க தனி காரில் கர்நாடகாலேருந்து வந்தாங்க. பட் தமிழ் பேசினாங்க. கீழே அடிவாரத்துலேயும் அவங்க வீடு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க தான் இந்த வழியில் போகலான்னு கூப்பிட்டு போனாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அதில் அப்படி நடந்து போகும்போது எனக்கு தோணுது என்ன தெரியுமா, பேராண்மை படத்தில் அவங்க வந்து காடு தாண்டி போவாங்கள்ல, ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த ட்ரோன் ஷாட் எடுத்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். உங்களுக்கே தெரியும், அது நம்ம நடந்து போகிறது அழகாக தெரியுது இல்லை. ஸோ அங்கே தான். ஸோ அந்த கல்லுக்கு போயிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் இந்த ஒரு ஊரில் இப்படி ஒரு வியூ அண்ட் இப்படி ஒரு அந்த ட்ரெக் மாதிரி சின்னஸாக கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம். பட் ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ தான் வந்தோம் ஒரு 1 hour கைஸ். ஆக்சுவலாக நம்ம ட்ரோன் ஷாட்லேயும் சரி வேறு ஷாட்லேயும் சரி ஒரு மலை மாதிரி சின்ன இது மாதிரி பார்த்துருப்போம் டாப்பு. ஸோ அங்கே வந்துட்டோம். இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. வாவ். வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்துட்டு போகலாம். வரும்போது கொஞ்சம் லோக்கல் ஆள் தெரிஞ்ச ஆள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக போயிடலாம் கைஸ். நம்ம ட்ரோன் ஷாட் போடும்போது சொல்லியிருந்தேன்ல 2 மலைக்கு நடுவில் இருக்கும்ட்டு. ஸோ அதுதான் அந்த இப்போ டவுன் இறங்கிட்டுருக்கோம். இங்கேருந்து காட்டுறேன், நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலி அந்த மறைஞ்சிருச்சு அந்த இடம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மரமே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு இங்கேருந்து வியூ காட்டுறேன். இங்கே தான் வந்து அந்த இடத்துல மரம்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ஃபைன். இப்போ வியூ காட்டுறேன்.
கைஸ் கீழே இறங்கி தருமபுரி வந்துட்டோம். சரி இங்கே லஞ்ச் பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லோரும் கேட்கும்போது பரோட்டா மாதிரி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அப்படியே சும்மா ஏதோ ஒரு கடை ரேண்டமாக ஸ்ரீராம் சைவம் ரசம் போட்டுருக்கு அங்கே வந்திருக்கோம். வெளியிலே பரோட்டா சுட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டா இது நார்மல் சால்னாவாக்கா? சிக்கன் தனியாக வாங்கணுமா? சிக்கன் கிரேவி பரவாயில்ல. இந்த பரோட்டா சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது, நல்லாயிருக்கு. சிக்கன் ஃப்ரை கொத்து பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணியிருந்தது. சிக்கன் ஃப்ரை நல்லாயிருக்கு. கொத்து பரோட்டா டேஸ்ட் பண்ணுவோமா? கொத்து பரோட்டாவில் நிறைய எலும்பு அப்படியே தெரியுது. அது மட்டும் நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு பார்ப்போமா? டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அந்த கொத்து பரோட்டா லைட்டாக அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரைஸ் சாப்பிட்டு நம்ம கிருஷ்ணகிரி ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இங்கே தருமபுரியில் ஸ்டூடியோ இருக்குது. சரி போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் போடுவோம். என்ன சொல்கிறக்கோ? ஓகே போயிட்டு பார்ப்போம். செட் ஆச்சுன்னா வாங்கிப்போம். எனக்கு சைஸ் இருக்கான்னு தெரியல. இங்கே நிறைய 3 இருக்குது, 3-4 இருக்குது. பாரு இது. பட் என் சைஸ் கிட் செக்ஷன் அது இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். அடல்ட்டு கிட் செக்ஷனை போய் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? சாப்பிட்டா தானே. ஓகே கைஸ் ஃபைனலி நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 5:12 ஆகுது. வீட்டில் 4:30 முன்னாடி கிளம்ப சொன்னாங்க. பட் ஸ்டில் ஃபைன். வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடலாம். ஸோ இந்த vlog முடிச்சுக்கலாம் கைஸ். see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக நம்ம யூடியூப்ல வந்து ஐப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நல்லாயிருக்கும். ஸோ see you guys. Thank you. He's a living like a rock star. From the clinic to the streets, he's capturing it all. Maria's the name.